வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 10ஆம் அத்தியாயம் அறிவுக்கும் அடைக்கும் தாள் இல்லை. அதில் குருதட்சணை. காண்டிக்கியர் கேசித்வஜரிடம் சமாதானமாக போய் அறிவு தானம் பண்ணுவது அவரோடையே வனத்தில் வசித்து கொண்டிருந்த மந்திரி புரோகிதர்களுக்கு பிடிக்கவில்லை. ராஜ விசுவாசத்தினாலேயே அவர்களுக்கு இப்படி தோன்றிற்று. அவரிடம் வந்து உங்களிடமிருந்து ராஜ்யத்தை அபகரித்த சத்ரு ஒண்டியாக வந்திருக்கும். இப்போது அவனோடு யுத்தம் செய்து ராஜ்யத்தை திரும்பப் பெறுவதே செய்ய வேண்டியது. இவனுக்கா தர்ம சாஸ்திர உபதேசம் பண்ணுவது என்று தடுத்தார்கள். காண்டிக்கியரோ, நீங்கள் சொல்கிறபடி இவனை நான் கொன்றால் எனக்கு பூலோகம் சுவாதீனமாகும் என்பது வாஸ்தவம்தான். ஆனால் நம்பிக்கையின் பேரில் தர்மம் தெரிந்து கொள்வதற்காக வந்து பிராண தியாகம் செய்வதால் இவனுக்கோ பரலோகமே அல்லவா சுவாதீனமாகிவிடும். நம்பி வந்தவனுக்கு அறிவை தராமல் அடைத்து வைத்து கொண்ட எனக்கு அந்த பரலோகத்தின் வழி அடைத்து தனி போய்விடும். தற்காலிகமான இகலோகத்துக்காக சாஸ்வதமான பரலோகத்தை இழக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். கேசித்வஜரை பார்த்து, உன் தர்ம சாஸ்திர சந்தேகத்தை கேள் என்றார். கேசித்வஜர் விஷயத்தை சொன்னார். பாதி யஜ்ஞத்தில் பசு வதையானால் என்ன பிராயச்சித்தம் பண்ண வேண்டுமோ அது காண்டிக்கியருக்கு தெரிந்திருந்தது. தெரிந்ததை கொஞ்சம் கூட ஒழிக்காமல் சொன்னார். எதிரி அல்லவா அந்த பிராயச்சித்தத்தால் பயனடைய போகிறவன் என்று பார்க்காமல் யதோக்தமாய் எல்லாம் உபதேசம் பண்ணினார். கேசித்வஜர் ரொம்பவும் சந்தோஷத்தோடு ராஜ்யத்துக்கு திரும்பினார். பிராயச்சித்தத்தை பண்ணிவிட்டு அப்புறம் யஜ்ஞத்தையும் பூர்த்தியாக்கி அவப்பிரத ஸ்நானம் செய்தார். எத்தனையோ அலைந்து திரிந்து தோஷ பரிகாரம் தெரிந்து கொண்டு அதை பண்ணி யாகத்தை பூர்த்தி செய்தும் ஏனோ தம்முடைய மனசிலே பூர்த்தி இல்லை என்று கேசித்வஜர் கண்டார். ஏனோ என்றால் ஏன் ஏன் என்று ஆலோசித்து பார்த்தார். யஜ்ஞம் என்கிற சடங்கை மந்திரத்திலோ திரவியத்திலோ கொஞ்சமும் லோபம் குறைவு இல்லாமல் பண்ணிவிட்டோம். அது மட்டுமில்லை, யஜ்ஞத்துக்கு பத்னி தட்சிணை. அந்த தட்சிணையும் எதேஷ்டமாக கொடுத்தாலே பூர்த்தி ஏற்படும். இதிலும் நாம் ஒன்றும் லோபம் வைக்கவில்லை. ரித்விக்குகள், மற்ற பிராமணர்கள், யாசகர்கள், பொதுஜனங்கள் ஆகிய எல்லோருக்கும் திருப்தியாக அள்ளி கொடுத்து விட்டோமே என்று யோசித்த கேசித்வஜருக்கு சட்டென்று குறை என்ன என்று புரிந்துவிட்டது. இத்தனை பேருக்கு இவ்வளவு செய்தாலும் முக்கியமான ஒருத்தரை மறந்து போய்விட்டோமே. அவருடைய உதவி இல்லாவிட்டால் யஜ்ஞம் முடித்தே இருக்க முடியாதே. பிராயச்சித்தம் உபதேசம் பண்ணின காண்டிக்கியனுக்கு குருதட்சிணை தர மறந்துவிட்டதே. அந்த தட்சிணை தராத வரையில் யஜ்ஞம் பூர்த்தியாகாமல் குறைப்பட்டுத்தான் நிற்கும். நம் மனசும் நிறைவு காணாமல் குறைந்து கொண்டுதான் இருக்கும் என்று தெரிந்து கொண்டார். உறவு முறைப்படி காண்டிக்கியர் இவருக்கு ஒன்றுவிட்ட சகோதரர். அரசியல் முறைப்படியோ சத்ரு. அப்படிப்பட்டவரையே இப்போது தர்ம முறைப்படி குருவாக நினைத்து தட்சிணை தந்து மரியாதை செய்ய கேசித்வஜர் எண்ணினார். இது அறிவு தானத்துக்கு நம் தேசம் தந்த பெருமை. என்ன தட்சிணை என்று கேசித்வஜர் நிர்ணயம் பண்ணவில்லை. காண்டிக்கியரையே கேட்பது, அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பது என்று தீர்மானித்தார். காலத்திலே எந்த உதவி செய்தாலும் அது ஞாலத்தை விட பெரியது என்று திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்றால் அதிலும் ஞானமாக அறிவாக செய்யும் உதவிக்கோ ஈடே இல்லை. அதனால் தட்சிணை விஷயத்தை காண்டிக்கியரின் இஷ்டத்துக்கே விட்டுவிட வேண்டுமென்று கேசித்வஜர் முடிவு செய்தார். அவரிடம் போய் கேட்பதற்காக ரதத்தில் ஏறிக்கொண்டு மறுபடி காட்டுக்கு புறப்பட்டார். முன்னே எஜமான கோலத்தில் தாடி மீசை கிருஷ்ணாஜினங்களோடு போனார். இப்போது அவப்பிரத ஸ்நானமாகிவிட்டதால் அதெல்லாம் இல்லாமல் ராஜா கோலத்திலேயே போனார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து காண்டிக்கியர் கேட்ட தட்சிணை. இப்படி ராஜரிக தோற்றத்துடன் இவர் மறுபடி வருவதை பார்த்தவுடன் காண்டிக்கியருக்கு எப்படி இருந்திருக்கும்? சரிதான், நம்மிடம் விஷயத்தை கலந்து கொண்டு யாகத்தை முடித்தாயிற்று. யாக காலத்தில் சாத்விகம்தான்
அனுஷ்டிக்க வேண்டும் என்பதால் சாதுவாக வந்தான். காரியம் ஆக வேண்டுமென்று காலை பிடித்தான். இப்போது காரியம் முடிந்து விட்டதால் கழுத்தை பிடிக்கவே மறுபடி வருகிறான் என்று தீர்மானம் பண்ணிவிட்டார். உடனே அம்பை தொடுத்து யுத்தத்துக்கு ஆயத்தமாக நின்றார். முன் தடவை மாதிரியே அவரை கேசித்வஜர் இப்போதும் தடுத்தார். அப்பா, நான் உனக்கு சம்பாவனை பண்ணிவிட்டு போக வந்திருக்கிறேனே ஒழிய ஹானி பண்ண வரவில்லை. வேறு விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். யஜ்ஞ பூர்த்திக்கு பெரிய உபகாரம் பண்ணின உனக்கு நீ என்ன தட்சிணை கேட்டாலும் சமர்ப்பணம் செய்யவே வந்திருக்கிறேன். கேள் என்றார். என்ன தட்சிணை கேட்பதென்று காண்டிக்கியர் தம்மோடு இருந்த குட்டி பரிவாரத்துடன் கலந்து ஆலோசனை செய்தார். இழந்த ராஜ்யத்தை திருப்பி கேட்டு பெறுவதற்கு இதுவே வாய்ப்பு என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்களில் சிலர் இன்னும் ஒருபடி மேலே போய் எது கேட்டாலும் தருகிறேன் என்று கேசித்வஜர் முன் வந்திருக்கிற இந்த வாய்ப்பை விடாமல் தன்னுடைய ராஜ்யத்தோடு அவருடைய ராஜ்யத்தையும் காண்டிக்கியர் கேட்டு வாங்கி கொண்டு விட வேண்டும் என்று அபிப்பிராயப்பட்டார்கள். காண்டிக்கியர் தீர்க்கமாக யோசித்து பார்த்ததில் அவருக்கு மற்றவர்களின் ஆலோசனை சம்மதமாகப்படவில்லை. ராஜ வம்சத்தில் பிறந்தவனின் ஸ்வதர்மம் ராஜ்யத்தை பெற்று கட்டி ஆளுவதே என்பது வாஸ்தவமாயிருக்கலாம். ஆனால் அப்படி பெறுவதும் சத்திரிய தர்மப்படி யுத்தத்தின் மூலமோ வீர பராக்கிரமத்துக்கு சம்மானமாகவோ அல்லது விவாக சம்பந்தத்தின் மூலமாகத்தான் இருக்க வேண்டுமேயன்றி தட்சிணை என்ற கௌரவமான பெயரில் உள்ள யாசகத்தால் அல்ல. வேறெந்த விதத்திலும் அர்த்த சம்பாதனம் செய்து கொள்ள உரிமை பெறாத பிராமணனுக்குத்தான் அர்த்தமாக பொருளாக தானம் பெற உரிமை உண்டு. இது சத்திரியனான என் தர்மமாகாது. ஒருவனுக்கு தர்ம சாஸ்திர விஷயம் சொல்லி அதற்கு பிரதியாக அதர்மமான முறையில் ராஜ்ய தானம் வாங்கி கொண்டேனானால் பதிதனாகி விடுவேன். தர்ம அர்த்த காம மோட்சங்களில் தர்ம உபதேசத்துக்காக அர்த்தம் பெற வேண்டும் என்ற காமம் எனக்கு இப்போது இல்லை. மோட்சத்துக்கு நேர் வழியாக முடிவிலே வருகிற பிரம்ம வித்யில்தான் இப்போது எனக்கு நாட்டம் ஏற்பட்டிருக்கிறது. கேசித்வஜன் என்னிடமிருந்து கர்மத்தை பற்றிய தர்மத்தை கேட்டுக்கொண்டார் போலவே நான் அவனிடம் பிரம்ம வித்யில் உபதேசம் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என் வித்யாதானத்துக்கு தட்சிணையாக அவனிடமிருந்து இன்னொரு வித்யாதானமே கேட்கப் போகிறேன். எந்த ஜாதியாரும் அறிவுதானம் பெற தடையில்லை. சத்திரியனின் ஸ்வதர்மம் ராஜ்யத்தை பெற்று ஆட்சி நடத்துவதே அல்லவா என்று நீங்கள் கேட்டால் அதற்கும் பதில் வைத்திருக்கிறேன். ராஜ்யத்தை பெற்று ஆட்சி நடத்தினவன்தான் நான். அதிலே எனக்கு சாமர்த்தியம் போதவில்லை என்று இப்போது நாம் காட்டிலே வந்து வசித்து நீங்கள் இவனிடம் என்னை பிச்சை கேட்கச் சொல்வதிலிருந்தே நன்றாக நிதர்சனமாயிருக்கிறது. பிரஜைகளை பாலித்து சத்துருக்களை தடுத்து ராஜ்ய ரட்சணம் செய்ய சக்தி இல்லாத நான் ராஜ்யத்தை கேட்காமல் போனால் அது தோஷமாகாது. சக்தியுள்ள சத்திரியன் ராஜ்யத்துக்காக பாடுபடுவதுதான் தர்மத்தில் ஆசை. சக்தி இல்லாத நான் அப்படி செய்தால் அது போகத்தில் ஆசைதான். இப்படிப்பட்டவனை ராஜ்யபாரமும் ராஜபோகமும் சம்சாரத்தில் மேலும் அழுத்தத்தான் செய்யும். ஸ்வதர்மம் என்பதோ படிப்படியாய் ஜீவனை சம்சாரத்தில் இருந்து விடுவிக்க பக்குவப்படுத்துவதல்லவா. என்னால் முடியாததும் என்னை சம்சாரத்தில் மேலும் அழுத்துவதுமான ராஜ்யபாரத்தை கேசித்வஜன் என்னிடமிருந்து அபகரித்தது பகவான் எனக்கு செய்த அனுக்கிரகமே என்று இப்போது தெரிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த ராஜ்யமில்லை என்று பகவான் வைத்துவிட்ட பிறகும் நான் ஆத்ம சாம்ராஜ்யத்தை அறிய முயற்சி பண்ணாவிட்டால் அதுவும் ஆத்ம வித்யில் கரை கடந்தவனான இவன் என்ன வேணுமானாலும் தருகிறேன் என்று சொல்லியும் அந்த அறிவுதானம் பெறாவிட்டால் என்னை போல முட்டாள் எவனும் இருக்க முடியாது. உயிர் போனாலும் போகட்டும் என்று இவன் அன்றைக்கு பிராயச்சித்தம் கேட்டுக்கொள்ள வந்ததும் இன்றைக்கு மறுபடி தட்சிணை தர வந்திருப்பதும் எதனால்? இவனுடைய அத்தியாத்ம சாஸ்திர ஞானத்தினால்தானே. இவன் இப்போதே ஞானமார்க்க சித்தனாக ஆத்மாவில் ஒன்றி போய் உட்காராவிட்டாலும் இவனுடைய ஆத்ம சாஸ்திர ஞானம் உள்ளூர இவனுக்கு கை கொடுத்து கொண்டே வந்திருக்கிறது.
ஆத்மா அமரமானது என்ற அந்த நிச்சய புத்தியாலேயே உயிர் இருப்பதையும் போவதையும் இவன் பொருட்படுத்தவில்லை. அதே மாதிரி உயிரோடிருந்து உலகத்தையே கட்டி ஆள்வதையும் இவன் என்னைப் போல பாரமாக நினைக்காமல் ராஜ்ய பாரம் என்பதையும் லேசாக எடுத்துக்கொண்டு என்னை விட நன்றாக பாலனம் பண்ணவும் இவனுடைய ஆத்ம சாஸ்திர அறிவே சகாயம் செய்திருக்கிறது. அவனிடமே அந்த ராஜ்ய பொறுப்பை விடுவதுதான் எனக்கு அறிவுடைமையாகும். இத்தனை நாளாக நமக்கு அனுகூலமாக சந்தர்ப்பம் ஏற்படும்போது மறுபடி ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலேயே வனவாசம் செய்தேன். இப்போது அந்த எண்ணத்தை விட்டுவிட்டேன். ராஜ்யத்துக்கு திரும்புவது பற்றி இனி ஒரு நாளும் நினைக்க மாட்டேன். இவனிடம் ஆத்மோபதேசம் வாங்கி கொண்டு இந்த வனத்திலேயே அதற்கான சாதனையை பண்ணி சித்தி பெற்று முடிந்து போவது என்றே முடிவு செய்து விட்டேன் என்று காண்டிக்கியர் உறுதியாக சொன்னார். கேசித்வஜரிடம் எனக்கு வேண்டிய தட்சிணை இதுதான். அத்தியாத்ம வித்யையை உபதேசிக்க வேணும் என்று ரொம்பவும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டார். அப்படியா, நன்றாக ஆலோசனை பண்ணித்தான் கேட்கிறாயா? இப்போது என்னிடமிருந்து சுலபமாய் ராஜ்யத்தை கேட்டு வாங்கி கொண்டு விடலாமே. நன்றாக சிந்தனை பண்ணி சொல்லு என்றார் கேசித்வஜர். நன்றாக யோசித்துதான் கேட்கிறேன். ராஜ்யத்தை பற்றிய விசாரம் எனக்கு இல்லாமல் நீ அதை எடுத்துக்கொண்டு பெரிய உபகாரம் பண்ணியிருக்கிறாய். நீயோ அதை நிர்விச்சாரமாகவே நிர்வாகம் பண்ணுகிறாய். அதற்கு உன்னை பக்குவப்படுத்தி இருப்பது அத்தியாத்ம சாஸ்திரம். அதனால் அதுதான் எனக்கு வேண்டும். சத்திரிய தர்மப்படி அர்த்தம் யாசிக்காமல் வித்யாதானம் கேட்கிறேன். அனுகிரகம் பண்ணணும் என்று காண்டிக்கியர் பிரார்த்தித்து கொண்டார். சந்தர்ப்பங்கள் உருவாவதை பொறுத்து சில பேருக்கு ஓர் உச்சமான கட்டத்தில் திடீர் பக்குவம் வந்துவிடும். படிப்படியாக பக்குவமாவதே பொது நியதியானாலும் ஈஸ்வர கிருபையில் சில பேருக்கு சனகாலத்தில் பல படி தாண்டி போகிற ஸ்திதி ஏற்படும். அம்மாதிரிதான் இப்போது பல காலமாக காண்டிக்கியர் அபியசித்து வந்திருக்கும் கர்மானுஷ்டான பலத்தில் ஏற்பட்ட சித்த சுத்தி என்பதன் விசேஷமும் அந்த விசேஷத்தோடு கிருபா விசேஷமும் சேர்ந்து அவர் நேரே ஞான மார்க்கத்தை அபியசிப்பதற்கான ஆர்வத்தையும் ஸ்ரத்தையையும் பெற்றுவிட்டார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து பரம சத்துருக்கள் குரு சிஷ்யரானது. நம்முடைய பண்பாட்டிற்கேற்க கேசித்வஜர் இதை பார்த்து பெருமை கொண்டார். தம்மை விடவும் ஒருபடி அவர் மேலே போய்விட்டதில் பொறாமைப்படாமல் பெருமைப்பட்டார். அப்பா, நான் ஆத்ம சாஸ்திரம் நிறைய அறிந்திருந்தும் ஆத்ம சாதனைக்கே என்னை அர்ப்பணித்து கொள்ளாமல் இன்னமும் காம குரோதாதிகளை போக்கிக் கொள்வதற்காக ஸ்வதர்மம் கர்மானுஷ்டானம் ஆகியவற்றை தொடர வேண்டியவனாகவே இருக்கிறேன். இவற்றால் பாபத்தை போக்கிக் கொள்வது போலவே பூர்வ புண்ணியங்களையும் போக்கிக் கொண்டால்தான் பாப புண்ணியம் இரண்டும் அறியாத ஆத்மாவில் சேரலாம். அதனால்தான் உடலை வருத்தி கர்மா பண்ணி பூர்வ பாவத்தை போக்கிக் கொள்வது போலவே உடலுக்கு ராஜபோக சௌக்கியம் என்பதையும் கொடுத்து புண்ணியத்தை போக்கிக் கொள்கிறேன். இன்னும் சில காலம் எனக்கு இந்த கர்ம யோகமும் ராஜபோகமும் நீடிக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆனால் நீயோ இப்போது என்னிடம் ஆத்ம சாஸ்திரம் கற்றுக்கொண்டு உடனேயே நேராக ஆத்ம சாதனைக்கு போவதற்கான விவேகத்தை பெற்றுவிட்டாய். நீ அதிர்ஷ்டசாலி. வா, உனக்கு சாங்கோபாங்கமாக வேதாந்தம் சொல்கிறேன் என்றார் கேசித்வஜர். இங்கே அவர் சத்துருவான காண்டிக்கியரை தங்களுடைய குலத்துக்கே ஆனந்தமூட்டும் வார்சான குலநந்தனன் என்று அழைப்பதாக இந்த கதையை சொல்லும் விஷ்ணு புராணத்தில் இருக்கிறது. அப்புறம் அஷ்டாங்க யோகம், ஈஸ்வர பக்தி ஆகியவற்றை உபனிஷத்துக்களில் சொல்லியிருக்கும் ஞான தத்துவங்களோடு அழகாக இழைத்து சுலபமாக புரிந்து கொள்ளும்படி காண்டிக்கியருக்கு கேசித்வஜர் உபதேசம் செய்தார். ஆத்ம ஞானத்துக்கு நம் தேசம் தந்த பெருமைக்கு அளவே இல்லை. அதனால்தான் பரம சத்துருக்களாக இருந்த 2 பேரில் இப்படி ஒருவர் குருவாகவும் மற்றவர் சிஷ்யராகவும் ஆனார்கள். உபதேசத்தை காண்டிக்கியர் நன்றாக உள்ளே வாங்கி கொண்டார். அதிலே சந்தோஷம் கொண்ட கேசித்வஜர், இன்னும் நான் உனக்கு என்ன பண்ணணும் என்று பரம அன்போடு கேட்டார். அதே அன்போடு காண்டிக்கியரும், நீ பண்ணுவதற்கு இனியும் ஏதாவது மீதி இருக்கிறதா என்ன?
அகண்டமான ஆத்மஸ்வரூபத்தையே அல்லவா எனக்கும் காட்டி கொடுத்து விட்டாய். என் ஸ்ரேயஸுக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் பண்ணிவிட்டாய். இன்னும் எனக்காக மெனக்கிடாமல் நீ ராஜ்யத்துக்கு திரும்பலாம் என்று நன்றியோடு சொல்லி நமஸ்காரம் செய்தார். உபச்சாரங்கள் பண்ணி கேசித்வஜரை ஊருக்கு திருப்பி அனுப்பி வைத்தார். அப்புறம் காண்டிக்கியர் தாம் பெற்ற உபதேசத்துக்கு உரிய சாதனையை தீவிரமாக செய்து பிரம்ம நிர்வாணம் அடைந்தார். கேசித்வஜரும் கர்மத்தால் பாபக்ஷயமும் போகத்தால் புண்ணியக்ஷயமும் ஏற்பட்ட பிறகு ஞான அனுஷ்டானங்கள் பண்ணி மோட்ச சித்தி அடைந்தார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து கதையின் படிப்பினைகள். பல உயர்ந்த லட்சியங்களை இந்த விஷ்ணு புராண உபாக்கியானம் காட்டுகிறது. படிப்பறிவையே அனுபவ அறிவு என்று மயங்காமல் படித்ததை பரிச்சிரமப்பட்டு படிப்படியாக வாழ்க்கை அனுபவமாக்கிக் கொள்வது, அவரவருக்கும் வாய்த்த ஸ்வதர்ம கடமையை பேணி நடப்பது, செய்கிற அனுஷ்டானத்தில் மனப்பூர்வமான பக்தி ஸ்ரத்தைகள் காட்டுவது, தர்மத்தை தெரிந்து கொண்டு செய்வதற்காக தன் உயிருக்கே ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் முயல்வது, ராஜ்ய லாபத்தை விடவும் ஆத்ம ஞானத்துக்கான உபாயத்தையே பெரிதாக போற்றுவது என்றிப்படி பல குறிக்கோள்களை இந்த 2 ஜனகர்களின் கதை நமக்கு விளக்கி காட்டுகிறது. இதெல்லாவற்றையும் விட குறிப்பாக தெரியும் ஒரு கொள்கை, அறிவுக்கு தடை போடாமல் யோகியதாம்சமுள்ள எவரிடமிருந்தும் சொந்த பாச துவேஷங்கள் பாராட்டாமல் அதை கோர வேண்டும் என்பதும், அதே போல யோக்கியதையுள்ள எவருக்கும் அதை ஸ்வய விருப்பு வெறுப்பு பாராமல் கொடுக்க வேண்டும் என்பதும் ஆகும். அன்புக்கு மட்டும்தான் அடைக்கும் தாள் இல்லை என்று இல்லை, அறிவுக்கும் அப்படியே என்பதை பாரதியர்கள் கடைப்பிடித்த உன்னத நெறி என்பதற்கு இந்த உபாக்கியானம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இப்படி சகலருக்கும் அறிவை தடையில்லாமல் பரப்ப வேண்டுமென்ற எண்ணம் ஏற்பட வேண்டுமானால் அதற்கும் அன்புதான் காரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, காமாட்சி சங்கர, காமதேனு சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம்.